ரொம்ப கொண்டாடுறாங்கப்பா. இந்த பூண்டி கலைவாணன் என்ற ஒரு எம்எல்ஏ பேரவைத் தலைவர் இருக்கைக்கு பக்கத்துல போயிட்டு ஏதோ ஒரு பேசினார்ப்பா. நேற்று ஒரு மீம் பார்த்தேன்ப்பா, வீடியோ மீம். அவ்வளவு அழகா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது அப்படி போடுங்க. அது அவ்வளவு அழகா ஒரு ஏதோ கையாட்டி பேசுறாரு, ஒரு சினிமா டயலாக் எடுத்து அதுக்கு வச்சு அவ்வளவு அழகா இருக்கு. உன் முன்னாடி தவிர வேற எந்த பொம்பளை தொடர்ந்து சொல்லி இந்த துண்டை தாடி சத்தியம் பண்ணியா பாப்பா, சத்தியம் பண்ணியா பாப்பா. என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. நானே தாண்ட முடியாது. என்ன சக்கரை தாண்டியா? சக்கரையே சக வாங்குறத பாரு. ஏடா மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் வச்சே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? டேய் பிக்காலி பட பாத்து பேசுறா, பல்லக்கல கழட்டி போடுவேன். போயா போக்கவாயா? யார பாத்துற போக்கோ? ஒன்னட்ட அந்த வந்துருச்சுடா. இவனுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல பாரு. இவர் போயிட்டாருந்தா அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு தீர்ப்பு சொல்ல முடியும். சின்ன பசங்க அவ்வளவு கிரியேட்டிவா இவ்வளவு நாட்களாக யூடியூப் வீடியோ மற்ற வீடியோக்கள்ல தான் எடுத்து வீடியோ மீம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அசம்பிளி நடவடிக்கைகளை பற்றிய மீம் அவ்வளோ வருது. அப்ப எவ்வளவு மக்கள் இதை என்ஜாய் பண்றாங்க. அதை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பேரவைத் தலைவர் திரு பிரபாகர் அவர்களுக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன், இதை பண்ணாதீங்க. திமுக காரங்க லைவை நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைனா வர்றாங்க. லைவை நிப்பாட்டிட்டாங்கன்னா வேலை எல்லாம் 2 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார். நம்ம அந்த ஒரு நாள் வேலை ஒரு வாரம் ஓய்வு தம்பி இருக்காரு, அவரை போல இவரும் கிளம்பி விடுவார். இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க, கேட்பாங்க. வீட்டுல தலைவர் பாத்துக்கிட்டு இருக்காரு, குத்து போராட்டக்காரரு. என்னையா போயிட்டு நீ பாட்டு உனக்கு கொரட பதவி புடுங்கு, செந்தில் பாலாஜி கொடுத்துருவோம், விசுவாசமா இருப்பாரு. இது இவர்களுக்கு அப்படியே சங்கடமா இருக்கு, நெருக்கடியா இருக்கு, நெருப்பு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. தலையை சொரிய முடியல, மூக்க நோண்ட முடியல, செல்போனை நோண்ட முடியலன்ட்டு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. சோ இது நான் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லி இது லைவை நிப்பாட்டுறதுக்கு பாக்குறாங்க. இவங்க லைவை நிப்பாட்டுறதுக்கும் அப்படியே ஒளிபரப்புவதற்கும் இடையில் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்து 15 நிமிஷம் லேக்னு கொண்டு வராங்க.